மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாரெல்லாம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் தயவுசெய்து 55% மேலே ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சிஎஸ்ஐஆருக்கு அப்ளை பண்ணுங்கள். சிஎஸ்ஐஆர் பாஸ் பண்ணி வச்சுக்கிறது உங்கள் லைஃப்பில் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு பெரிய துணையாக இருக்கும். தயவுசெய்து அதை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சிஎஸ்ஐஆர் பாஸ் பண்ணிட்டவங்க காலேஜ் டிஆர்பி எழுதுங்க. செட்டு வச்சுருக்கவங்க காலேஜ் டிஆர்பி எழுதுங்க. சரிங்க, சிஎஸ்ஐஆர் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு வர 24ஆம் தேதி. எல்லாருமே சிஎஸ்ஐஆர் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 7358591547. இந்த நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சார் நான் சிஎஸ்ஐஆர் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்ளை பண்ணது முக்கியம் இல்லை, பாஸ் பண்ணி காட்டணும். ஒரு 2500 ப்ராப்ளம்ஸ் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று போட்டிருக்கோம். அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சிஎஸ்ஐஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, அந்த புக்லெட்டை கையில் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ப்ராப்ளமை டீட்டெயிலாக படித்து கையில் வச்சுக்கோங்க. நிச்சயம் சிஎஸ்ஐஆர் அடிக்கலாம், காலேஜ் டிஆர்பி அடிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், பாடத்தை புரிஞ்சுக்கணும், படிக்கணும், மனப்படம் பண்ணக்கூடாது. ஒரு சில இடங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புரியலன்னு அப்படியே மனப்படம் பண்ணிடுவீங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுவீங்கல்ல. அந்த ஸ்கிப் பண்ணுற இடம் தான் நீங்கள் தோக்குற இடங்கள். ஸ்கிப் பண்ணவே கூடாது. அந்த ஸ்கிப் பண்ணுற இடத்த நல்லா டெப்த்தாக போய் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நல்லா படித்து புரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் கொடுத்துட்டே வருவோம். நம்ம கான்செப்ட் தான் லேர்ன் பண்ணணும். போஸ்ட்டு தானாக வரும். போஸ்ட்டுன்னு நம்ம எந்த நேரமும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நிறைய லேர்ன் பண்ண தானாக நம்மளை கூப்பிட்டு போஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, அதாவது எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்ல வரேன். கான்செப்ட் லேர்ன் பண்ணுங்கள். அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் 2500 ப்ராப்ளம் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் பார்க்கும்போது அப்படியே மெய்சில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒர்த்தாக ஒன்று அதை கான்செப்டாக பார்த்தா தான் தெரியும். பேஜஸாக பார்த்தா அதில் இருக்கிற பியூட்டி தெரியாது. உள்ளே போய் லேர்ன் பண்ணுங்கள். பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நிச்சயம் அந்த புக்கில் எல்லோரும் வாங்குங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 12/10/2025 அன்றைக்கி நடந்த தேர்வில் கேட்ட ஒரு முக்கியமான ரியல் அனாலிசிஸ் ப்ராப்ளம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். If f of x equal to integral x to x plus 1 sin t square dt, then for all x greater than 0, we have இந்த நாள் எது? modulus f of x is less than x, modulus f of x is less than 1, modulus f of x is less than x by 2, modulus f of x is less than 1 by x. இந்த நாள் எதுன்னு சொல்லணும். அதாவது f of x டிஃபைன் பண்ணிட்டாங்க. இதான்னு எல்லா x greater than 0க்கும் இந்த 4 கண்டிஷனில் எது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல நான் கொடுத்துருக்கிற f of x எடுத்துக்கிறேன். f of x equal to integral x to x plus 1 sin t square, இந்த sin theta இருக்கிறதுல t square இருக்குது into dt. ஓகே, கொடுத்துருக்கிற f of x எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுக்கிறேன். ஏன் சார் மாடுலஸ் எடுக்கிறீங்க? அவங்க மாடுலஸ் f of x தான் கேட்குறாங்க. ஸோ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். மாடுலஸ் integral x to x plus 1 sin t square dt. ஓகே, சரிங்க. இப்போ இந்த மாடுலஸை உள்ளே கொண்டு போனால் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆகிடும். ஸோ இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி, இப்போ இந்த மாடுலஸை இன்டெக்ரல் உள்ளே கொண்டு போகிற கான்செப்ட் அப்ளை பண்ணி 3 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கான்செப்டாக தான் நீங்கள் லேர்ன் பண்ணணுமே தவிர எத்தனை கணக்கு சொல்யூஷன் போட்டோன்றதை பார்க்கக்கூடாது. மேத்தமெட்டிக்கல் தியரி கான்செப்ட் உள்வாங்கணும். இப்போ இது உள்ளே கொண்டு போகும்போது நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆகிடும். யார் சார் சொன்னது பாருங்கள். இன்டெக்ரல் a to b f of x dx. ஸோ மாடுலஸ் integral a to b f of x dx is less than or equal to integral a to b modulus f of x into dx. இந்த ரூல் தான். இதை தான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ லெஸ் தென் இந்த ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆகிடும். இந்த ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சரிங்க. இப்போ உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும்? இன்டெக்ரல் x to x plus 1 modulus sin t square dt. ஓகே, நமக்கு ஒன்று தெரியும் பாருங்கள். modulus sin theta is less than or equal to 1 for all theta belongs to r, for any theta belongs to r. எந்த ரியல் ஆர் தீட்டாவுக்கும் இது ட்ரூ இல்லையா? modulus sin theta is less than or equal to 1 நமக்கு தெரியும். அப்போ இது less than or equal to இதுன்னா இது less than or equal to integral x to x plus 1, இந்த இடத்துல 1 போடுறேன், 1 dt. இதை பாருங்கள், இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டேன். இந்த மாடுலஸ் சைன் டி ஸ்கொயருக்கு அப்படியே இதை எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணிட்டேன். 1 போட்டேன். 1 into dt which is equal to integral x to x plus 1 1 into dt. இப்போ dt இன்டெகிரேட் பண்ணால் t, integral dt t. லிமிட் சைடில் போட்டுறேன். x to x plus 1. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்குறோம், அப்புறம் மைனஸ் போட்டு லோவர் லிமிட் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் என்ன? டீக்கு x plus 1 கொடுங்க, மைனஸ் அடுத்து டீக்கு லோவர் லிமிட் எக்ஸ், மைனஸ் போட்டு தான் லோவர் லிமிட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட். ஓகே, லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கட் ஆகிடும், வெறும் 1.
ஓகே, இப்போ ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னா மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. ஏன் சார் இங்கே ஈக்குவல் தானே இருக்குது? இல்லை, ஒரு இடம் அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் வந்துருச்சுன்னா ஃபைனல் ஆன்சரில் அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். ஓகே, இப்போ இந்த ஆன்சர் எதில் இருக்கு பாருங்கள், இது ரிலேட்டட் அல்லது இதுவே ஆப்ஷன் பி பாருங்கள். மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸே அலோடு, பட் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 கேஸும் அலோடு. இதில் 2 இருக்குது இல்லையா? மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1 மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம வந்து இதில் லெஸ் தென் கேஸு ஒரு ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் பி. ஓகே, நல்லா படித்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று இந்த ஃபார்முலா, இந்த மாடுலஸ் உள்ளே கொண்டு போகிறது. இன்னொன்று இந்த சைன் தீட்டா, மாடுலஸ் சைன் தீட்டா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 நமக்கு நல்லா தெரியும். ஃபார் எனி தீட்டா பிலாங்ஸ் டு ஆர், எந்த ரியல் தீட்டாவுக்கும். ஓகே, அப்போ இந்த ரூலை வந்து இங்கே உள்ளே அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த ரூலையும் இங்கே உள்ளே அப்ளை பண்ணியிருக்கேன். 2 இடத்துல அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபைனல் ரிசல்ட்லேயும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான விஷயம். ரியல் அனாலிசிஸ் வந்து கேட்கப்பட்டது முக்கியமான வினா. இது 12/10/2025 அன்னைக்கு நடந்த தேர்வில் கேட்கப்பட்டது. இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி, இந்த மாடலஸ் உள்ளே கொண்டு போகிற இந்த ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில். ஸோ மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அதனுடைய பியூட்டியை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.